ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்லீவில் நெட் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெட் அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள். நடுவுலையே வந்து நான் ஓரலாக வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும். எப்போவும் ரெகுலராக நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம நெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம வந்து சில்க் காட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே நெட்டில் வந்து நீங்கள் வந்து அடியில் வந்து நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உருவிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சில்க் காட்டனில் டிசைன் பண்ணிட்டு தான் நெட்டுக்கு கொண்டு வரணும் நம்ம டிசைனை. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாட்டு முக்கால்வாசி நம்ம நாட் வந்து சில்க் காட்டனில் தான் வரணும். நெட்டில் நம்ம போடக்கூடாது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதும் இப்போ நான் அங்கே முடித்து நாட் போட்டுட்டு இங்கே வந்துட்டேன். அடுத்ததுக்கு வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நான் சில்க் காட்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சில்க் காட்டனில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெட்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து பீட்ஸ்லாம் எடுத்துக்கிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பஞ்ச் பீடு வந்து 2ஆம் நம்பர் சைஸு பீடு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பீட் 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணி டாப்பில் வந்து நம்ம வந்து சுகர் பீடு வைக்கிறோம். சுகர் பீடும் வந்து மேட் ஃபினிஷிங்கில் உள்ள எல்லோ கலர் பீடு. அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட லுக் இருக்கும் அந்த மேட் ஃபினிஷிங் பீடு யூஸ் பண்ணும்போது. அதனால் ஒவ்வொரு அந்த இதுக்குமே வந்து நாட் போடுறோம். நாட்டுனா நம்ம வந்து பீடில் நம்ம மாட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி பீடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே அதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அந்த ஜிக்ஸாக் கார்னர்ஸ்லேயுமே நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதே டிசைனை நம்ம போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இருக்க ஸ்பேஸில் நமக்கு வந்து இது வந்து நிறைய டைப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நெட்டு யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது என்னோடது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் நெட்டில் ஒரு சைட்லேயும் சில்க் காட்டனில் ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நம்ம வச்சுருக்கோம். இப்போது சக்கரியை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டோன் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுவோம். ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுவோம். நல்லா பெரிய சைஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோனு. இதில் நாட் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டியாக நமக்கு தெரியாமல் இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து நடுவில் வந்து பஞ்ச் பீடு ஒரு லைன் சுற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரும்பரும்பாக போட்டோமா, இப்போ வந்து அது வேண்டாம். நம்ம வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் நடுவில் தெரியணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ராப் பீடையும் சுகர் பீடையும் நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுலையும் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். நெட்டில் ஒர்க் பண்ணும்போது எப்போவும் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். எதுக்காக கவனமாக போட சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டோன்னு நினச்சி நீங்கள் டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். அந்த டைம்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து நாட் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியில் நீட்டிட்டு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து நாட் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ இதுக்கு நடுவுலையும் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆனால் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டில் நம்ம வந்து இதே மாதிரியே ஜிக்ஸாக்டில் மேலே லைனில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ அங்கே முடிச்சுட்டேன். அடுத்தது சில்க் காட்டனுக்கு வந்துட்டேன். நமக்கு நெட்டில் இப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நெட்டுக்கு அடுத்தது திரும்ப நெட்லேயே டிசைன் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்து நெட்டில் ஒர்க் பண்ணிட்டோன்னா அடுத்து சில்க் காட்டனில் ஒர்க் பண்ணணும். அப்புறம் சில்க் காட்டனில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெட்டுக்கு போகணும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு த்ரெட்டு அப்படியே போயிட்டு வரதும் நமக்கு தெரியாது. இப்போது இதை பண்ணிட்டோம். நடுவில் வந்து ஜர்கான் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணிடலாம். B7000 யூஸ் பண்ணி தான் நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஒட்டுறோம். ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஐ ஷேப் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் தான் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் தான் ஒட்டுறோம். அதுக்கும் B7000 தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லீஃப் மாதிரி 2 சைடும் கிளிப் ஸ்டோன் வந்து நெட்லேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் B7000னா லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்
கழிச்சு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் லேயர் மாதிரி வரும். அப்போ நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு டியூப் பீடு, மைக்ரோ கட் பீடு எடுத்து யூஸ் பண்ணுறோம். கோல்டு கலரில் ரெயின்போ கோல்டுன்னு சொல்லுவோம், அந்த டியூப் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட போகிறோம். அதை ஒரு சுழிச்சு மாதிரி பண்ணுவோம்ல, அந்த டிசைன் வந்து அங்கங்கே வந்து சுகர் பீடில், கட் பீடில், அப்புறம் வந்து மெஹந்தி கோல்டு பஞ்ச் பீடு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் கவர் பண்ணணும். ஒன்று ஒன்றா நெட்டில் ஒர்க் பண்ணும்போது போடுங்க. நெட்டில் ஒர்க்கும்போது லைட்டாக ஒரு சாய்ச்சி நம்ம நீடில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாக நம்ம அடியில் அந்த ஸ்டிச் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நீங்கள் வந்து கீழே கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சுகர் பீடையும் அந்த மாதிரி கர்வாக போடுறேன். அதுக்கப்புறம் டியூப் இதை வச்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை, அதனால் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ளவர் பீடு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஜமிக்கி, அதுக்கப்புறம் டியூபு, அப்புறம் ஸ்டோனு. அதிலே ஓட்டை இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி இப்படி மாட்டி விட்டுக்கலாம். இல்லை வந்து 2 சைடுமே லாக், அதில் 4 ஹோல் இருக்கும், 2 இங்கிட்டு ஒரு லாக்கு, அந்த சைடு ஒரு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 சைடும் லாக் பண்ணணும். ஆப்போசிட்டில் இப்படி விட்டு திரும்ப அந்த சைடாக நம்ம த்ரெட் எடுத்து ஒரு லாக்கு போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு நடுவில் கேப் இருக்கிறதுல நம்ம சுகர் பீடு வச்சு லாக் பண்ணிக்கிறோம். அங்கங்கே வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச்சு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஜமிக்கி வச்சு கார்னரில் வந்து லாக் பண்ணியிருக்கோம். அங்கங்கே நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம அங்கங்கே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் வச்ச லீஃப் டிசைன்ஸு, லேசி டேசின்னு போட்டுட்டு இப்போ வந்து மெஹந்தி கோல்டு பீடு யூஸ் பண்ணுறோம். இது 2ஆம் நம்பர் சைஸ் தான். இது நல்லா ஷைனிங்காக இருக்கும், மேட் ஃபினிஷிங்கில் இருக்காது. லைட்டாக அங்கங்கே மட்டும் மெஹந்தி கோல்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக கோல்டு போடுறதுக்கும் மெஹந்தி கோல்டு லைட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டியூபும் சுகர் பீடியும் போட்டு லாக் பண்ணுறோம். 2 சைடும் வி மாதிரி அந்த ப்ளூ லைன் ஜிக்ஸாக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த கிளாத்தும் நமக்கு நெட் அட்டாச் பண்ண இடம் தெரியாத மாதிரி டிசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். இது நம்மளோட ஐடியாஸ் தான், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அங்கங்கே மெஹந்தி கோல்டு சிங்கிள் லாக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டியூப் பீடு, சுகர் பீடு, இது நடுவில் போட்டு சிங்கிள் லாக்கு, திரும்ப அந்த சைடு வி மாதிரி, அந்த சைடு திரும்ப சென்டரில் ஐ ஷேப் திலகம், ஐ ஷேப்பு எல்லோ கலர் ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோனு B7000 யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ வந்து பீட்லேயே வந்து ஒரு குட்டி லீஃப் மாதிரி தெரியறதுக்கு என்ன பண்ணுறோம், 2 ஸ்டாண்ட்ஸு, ஃபஸ்ட்டு ஒரு 4 பீடு வைக்கிறோம். அதுலேருந்து சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டோம் அப்படின்னா அதை ஷார்ப்னஸோடு உங்களுக்கு லீஃப் டிசைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு பீட் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம போட்டோம்னாலும் அது ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும். சுகர் பீட் போட்டோம்னா
அது ஒரு லீஃப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ வந்து சில்க் காட்டனில் ஒர்க் பண்ணோம். அடுத்தது கீழே நம்ம வந்து நெட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே லேசி ஸ்டிச்சை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சென்டரில் நம்ம பீடு ஒரு 4 பீடு 3 பீடு எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளோட ஐடியாஸ் தான். நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல எது போட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம போட்டு பார்த்துட்டு அது அந்த இடத்துல மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம எடுத்துடணும். நமக்கு வந்து அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம போடணும். அவ்வளோதான். நம்ம வந்து மெயினாக நெட்டையும் கிளாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணணும். நெட்டில் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சில்க் காட்டன் போகிறோம். மாற்றி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது தான். நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்றதும் நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது அங்கங்கே நம்ம வந்து ஜமிக்கி, ஃப்ளவர் ஜமிக்கி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒரு மாதிரி ரெயின்போ ப்ளூ மாதிரி இருக்கும். இதை வந்து அங்கங்கே கை ஊசியை யூஸ் பண்ணி நம்பர் 10 நீடில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மெலீஸாக இருக்கும். நம்ம சுகர் பீடுமே அதில் நுழையிற மாதிரி. இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஷேப்பு எல்லோ கலர் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் ஜமிக்கி வைக்கிறோம். இதில் வந்து எல்லோ கலர் சுகர் பீடு வச்சு லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே ஜமிக்கியில் வந்து சுகர் பீடும் ஜமிக்கியும் வச்சுட்டு சுகர் பீடை மட்டும் மேலே இழுத்துட்டு நம்ம கீழே வந்து த்ரெட்டை விட்டோம் அப்படின்னா அது பீடு வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது சில்க் காட்டனில் முடிச்சிட்டோம். திரும்ப வந்து இதில் வந்து ஸ்டோன் வைக்கிறோம். கிளிப் ஸ்டோன் வந்து 4 ஹோல் இருக்கும். நம்ம வந்து 2 ஹோலில் நம்ம வந்து லாக் பண்ணால் போதும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இதே இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணி கட் பண்ணிடலாம். நம்ம இங்கேருந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ்க்கு போனாலும் கீழே அசிங்கமாக அந்த த்ரெட்டு தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் 2 இதாக நம்ம கட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே கட் பண்ணி சேர்த்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் சில்க் காட்டனுக்கு போயிடலாம். தனியாக திரும்ப லாக் போட்டு ஃபஸ்ட்டு அந்த நீடிலில் இந்த ஃப்ளவரை மாட்டி விட்டுறோம். மாட்டி விட்டுட்டு சுகர் பீடையும் வச்சு லாக் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஜமிக்கி வச்சு லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே எந்த டிசைனுமே பண்ணலைனாலும் நம்ம வந்து சில்க் காட்டன்லேருந்து எப்படி வந்து நெட்டுக்கு ஒர்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டுறேன். சில்க் காட்டனில் நம்ம ஆரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட்லேருந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா மேலே தள்ளி நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். சில்க் காட்டன்லேருந்தே அப்படியே நம்ம டிசைன் பண்ண முடியாதுன்றதுனால இப்போ கை ஊசிலையும் இந்த மாதிரி சுகர் பீடு திலகம் ட்ராப் பீடு மாற்றி நம்ம கை ஊசிலையும் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு பாதி மாற்றி போட்டுட்டு அந்த சுகர் பீடு இருக்க இடத்துல ஒரு லாக்கு எல்லாத்துலேயுமே ஒரு டபுள் லாக் பண்ணிக்கணும். இப்போ 6 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான். நீடில் நம்பர் 7 எடுத்திருக்கோம். இப்போது ஒரு ஜமிக்கி வச்சு நீடிலில் ஒரே ஒரு சுற்றி கீழே இழுக்கிற வரைக்குமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம நாட் போடுற மாதிரி நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா தான் அது வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இல்லாட்டி லூஸ் ஆகிடும். நமக்கு நம்ம லாக் போடுறப்போ ரொம்ப லூஸ் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம சில்வர் கலரில் ரெயின்போ ஜமிக்கி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே வந்து ஏன் ரெயின்போ சொல்கிறேன்னா அதில் கொஞ்சம் மல்டி கலர் ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பேஸ் கலர் பார்த்திங்கன்னா சில்வரு.
அது மாதிரி தான். ப்ளூனா ப்ளூ கலர் அதிகமாக இருக்கும், மற்ற கலர் ஷேடிங்கும் இருக்கும் அதில். அந்த மாதிரி தான் ரெயின்போ ஷேடு இருக்கும். எடுக்கிறோம். ஜமிக்கியை வந்து கரெக்டாக ஜமிக்கியை வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே இழுத்து விட்டணும், அவ்வளோதான். ஜமிக்கி வைக்க போகிறோம். நல்லா ஷைனிங்காக இழுத்துட்டு ஒரு சுற்று. இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இழுத்து நல்லா த்ரெட்டு கட்டுற மாதிரி கட்டி நம்ம கீழே இழுத்துட்டு வரணும். இப்போது நம்ம வந்து இந்த மைக்ரோ கட் பீடு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நமக்கு எத்தனை ஊசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 4-5 ஊசியை மட்டும் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கணும். பட்டையாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணோன்னா அட் அ டைமில் எத்தனை நீடில் வேணாலும் நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் பீடை வச்சுருக்கிறதுல நான் இப்படி நிற்க வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேப்லலாம் நம்ம வந்து ஒரு 4 பீடு 3 பீடாக வந்து டியூப் பீடாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கேப் இல்லாமல் இன்னுமே வந்து ஒரு கிளிட்டர் ஷேடு இருக்கும் நமக்கு. இதுவுமே வந்து நான் சில்க் காட்டனில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெட்டுக்கு வரோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துடுறோமா, லாக் பண்ணும்போது கொஞ்சம் சாய்வாக வேறு சைடு குத்தி லாக்குக்கு நம்ம கிளாத் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ குத்துறோம். இப்போ ஒரு 3 பீடு போடுறோம். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இப்போ வேறு சைடு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு நாட் போடுறதுக்கு வந்துடும். குத்திட்டு நம்ம வந்து சில்க் காட்டனில் நமக்கு நேராகவே திரும்ப இன்னொன்று குத்தி எடுத்தோம்னாலே வந்துடும். ஆனால் வந்து நம்ம நெட்டில் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, திரும்ப குத்தி மேலே எடுக்கும்போது திரும்ப வேறு இடத்துல குத்தி தான் திரும்ப அடுத்த ஸ்டிச்சுக்கு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ட்ராப் பீடும் எல்லோ கலர் சுகர் பீடு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக அந்த ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். கீழே பார்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் செயின் போட்டு அதில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். நான் அப்படியே கிராஸாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வேல் மாதிரி டியூப் பீடும் 2ஆம் நம்பர் பஞ்ச் பீடும் 2ஆம் நம்பர் பஞ்ச் பீட் சுகர் பீட் அப்புறம் ஜமிக்கி இந்த மாதிரி மாற்றி போட்டு நடுவில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இது எல்லாமே லேசி டேசி ஸ்டிச்சு. லேசி டேசி ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து சுகர் பீடு வச்சுருக்கோம். அது மாதிரி தான் அங்கங்கே டியூபு அப்புறம் கொம்பாக சுகர் பீட்டில் அப்புறம் லேசி டேசியில் நம்ம வந்து நடுவுலேருந்து பீடு இந்த மாதிரி மாற்றி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம். பேசிக்காக அந்த ஃப்ளவரை வச்சுக்கோங்க. மித்த கேப்பில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு என்னெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்கலான்னு உங்களுக்கு ஐடியா தோணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி வந்து நெட்டு அடியில் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றதையும் காட்டிடலாம். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து அப்படியே தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ கழட்டிக்கலாம். கழட்டிட்டு எக்ஸஸாக வந்து த்ரெட் நமக்கு வந்து நெட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். பின்னாடி வந்து நமக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு டிசைன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி தான் வந்து ஸ்லீவுக்கு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.
தேங்க்யூ. நெட்டை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.